இந்த வீடியோ முடிஞ்சளவு பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் தேனி வளர்ப்பாகலாம் இதை பார்த்த உடனே. ஏனெண்டா ஜீரோ பட்ஜெட், அதாவது எந்தவித செலவும் இல்லாமல் வெறும் பானைகள் முட்டிகளை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பொருளை வச்சுக்கொண்டு இப்படி தேனி வளர்க்குறன்றதை தான் இதில் காட்டுறோம். எல்லாருமே தேனி வளர்க்கலாம். உங்களுக்கு தேவையான தேனை உற்பத்தி செய்யலாம். வடிவ கொஞ்சம் தெளிவாக பாருங்க. நேரத்தை ஒதுக்கி ஒரு சுத்தமான தேனை வாங்குறது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஆனால் யாருமே தேனி வளர்க்கலாம். இப்போ சின்னாக்களெல்லாம் நல்ல தேனை விரும்பி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான தேனை கொடுக்கறது கவலையாக இருக்கும். ஏனெண்டா அது உண்மையானதாக இல்லையா என்று எங்கேயுமே சந்தேகத்தோடு தான் எல்லாருமே தேன் எடுக்கையும் சரி, அல்லது ஒரு ஆள்கிட்ட ஒரு நிறுவனத்தில் வாங்குறேன்டாலும் சரி, அல்லது நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து ஃபுட் சிட்டியில் தேன் வருது, அது கூட போலி தேன் எத்தனையோ இடங்களில் அடையாளங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்தால் போதும். இந்த ஒரு பானை இது கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை அறிகிறதுக்கு எனக்கு ஒரு 10 வருடங்கள் நான் உழைச்சி அந்த 10 வருடத்தின் ஒரு தொகுப்பு தான் இப்போ இந்த பானைன்னு சொல்லலாம். இன்றைக்கி பானையை கட்டுங்கன்னு சொல்லி எந்த கஸ்டமர் எல்லாரும், அதாவது பல்வேறு நிறுவனத்தினுடைய தேன் வாங்குகிற கஸ்டமர் எல்லாரும் இன்றைக்கு தேன் விற்பனையாளர்களாக மாறிடணும். ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 20 போத்தில், 25 போத்தில், 30 போத்தில் என்று 100 போத்தில் விற்றால் கூட, இந்த போன வருஷம் பானை காட்டி 100 போத்தில் குடமியன்லேருந்து விற்றால் கூட இருக்குது. அப்போ இது மாற்றம். இது மக்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்டா, ஒன்று தேனின் விலை படிப்படியாக உயர்ந்து மிகப்பெரிய ஒரு வாங்க முடியாத விலைக்கு, சாதாரண மக்கள் வாங்க முடியாத விலைக்கு போன உடனே சாதாரண மக்கள் என்ன செய்யணும்டா, நாங்கள் எல்லாரும் தேனை வாங்கணும், தேனை பாவிக்கணும்டா, இதுதான் வழி என்றதை நாங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட இந்த தேனி வளர்ப்பு முறைகளை உருவாக்கினோம். அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக மக்கள்கிட்ட போய் இன்றைக்கு இலங்கை, இந்தியாவில் கூட தேனி இந்த முட்டி முறையில் கட்டி தேன் வளர்த்து எத்தனையோ பேர் எனக்கு வீடியோக்களை அனுப்பிக்கொண்டு. இதே நான் இதை பரிபூர்ணமாக போடுறேன்டா, ஒரு முறையை, அதாவது குடத்தில் இருந்து தேன் எடுத்து திருப்பியே பானைக்குள்ளே விட்டு அதை அப்படியே கட்டி விட்டேக்க எந்தவித ஒரு பெட்டிக்கு இன்றைக்கு 4000 ரூபா பெட்டி வேணும் வாங்குறதுக்கு, எந்தவித ஒரு தயவும் இல்லாமல், அதாவது எந்தவித ஒரு கஷ்டமும் படாமல் ஈஸியாக தேனீக்கள்கிட்ட இருந்து குத்து வாங்காமல் தேன் எடுத்து அந்த தேனை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு மிச்ச தேனை தேனீக்கள்கிட்டையும் விட்டுட்டு அதுக்கு ஒரு இருப்பிடத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கான வேலை திட்டம் தான் இது எல்லாரும் செய்யலாம். இன்றைக்கு அதேமாரி தான் சிறுதானியத்தை பற்றி கதைக்க போனாலும் நிறைய பேர் சிறுதானியம் வாங்க முடியாத விலையில் இருக்குதுண்டா, நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லோரும் விவசாயம் செய்யலாம். நீங்கள் எந்த இடமா ஒரு என்னென்ன சொல்கிற ஒரு 3 பிறப்பு, 5 பிறப்பு, 4 பிறப்பு எந்த நிலைமையாக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் சிறுதானியம் செய்ய வலிக்கிட்டீங்களா, உங்களுக்குரிய சிறுதானியத்தை நீங்கள் எடுக்கிறத விட மிச்ச தானியத்தை நாங்களும் எடுத்துக்கொள்வோம், அதை நாங்கள் சந்தைப்படுத்துவோம். அதேமாதிரி தான் இன்றைக்கு எங்களால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னம் எங்களுக்கு தேன் பத்தாது. ஏனெண்டா அவ்வளோ தேன் சந்தை வாய்ப்பு இருந்தது, எங்களுக்கு பத்தாது, உற்பத்தி குறைவாக இருந்து. நான் போன வருஷம் நாங்கள் முட்டி கட்டுங்கன்னு சொல்லிட்டேன், நிறைய பேர் கட்டினவே. இந்த வருஷம் இடவிடாது சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக கத்திக்கொண்டே இருந்தது, செய்யுங்கன்னு செய்து இந்த முறை என்னால் வாங்க முடியாமல் போயிட்டு. ஏனெண்டா கிட்டத்தட்ட ஒரு 3000 போட்டில்ஸ் தேனுக்கு மேலே என் கைவசம் இருக்குது. அவ்வளவு தேன், அவ்வளவு பேரும் ஒரு பரப்பு காணியில் இருக்கிறவ கூட இன்றைக்கு தேன் வளர்க்கணும்னு செய்யுது. அதாவது வீடு ஒரு தோட்டத்தில் ஒரு நிலத்தில் வீடு தான் ஃபுல்லாகவே இருக்கும் சில பேர்கிட்ட, அந்த வீட்டில் கூட வித்தியாசமான நிறைய முறைகளில் இந்த பானைகளை வச்சு வளர்க்க வலிக்கிட்டோம். மரத்தில் கட்ட முடியாட்டி கூட வீட்டு பிளேட்டுகளில் பானியை வச்சு அதுக்கு தேனீக்களை வேற பண்ணி அப்படி நிறைய விஷயங்கள் செய்து எத்தனையோ வீடியோ. இப்போ இது நான் ஏன் முற்றுமுழுதாக எடுத்தேன்டா, இந்த முறை நிறைய பேர் என்னிட்ட வீடியோ போடுங்கோ, தேனி வளர்ப்பு சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலான ஒரு பூர்ண வீடியோ ஒன்று போடுங்கோ, இப்படி முட்டியில் வளர்க்குறதுண்டு. அப்போ அதனால் நான் போய் எடுத்தது. ஆனால் எடுக்க முடியாத வீடியோக்கள் எக்கச்சக்கம். இந்த முறை ஏன்டா எனக்கு வேறு வேலைகள் காரணமாக போய் எடுக்கல, எக்கச்சக்கம் வீடியோ. அவ்வளவு தேன் உற்பத்தி இந்த முறை நடந்திருக்குது. இது ஒன்று நாட்டின் உற்பத்தி,
அதே நேரத்தில் விவசாயத்துறையில் இருக்கிற ஆட்களுக்கு அதுவும் ஒரு உற்பத்தி. ஏனெண்டா இப்போ தென்னை மரம் காய்க்கணும் இருந்தால், பழமரங்கள் காய்க்கணும் இருந்தால் மகரந்த சேர்க்க தேவை. அப்போ மிகப்பெரிய அளவு ஒரு உற்பத்தியை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த தேனீக்கள். இப்படி ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது மக்கள் மத்தியில இருந்து, உற்பத்தியாளர்கள்ல இருந்து, அதே நேரம் விவசாயிகள்கிட்ட இருந்தும் கூட வந்திருக்கு. ஏனென்றா நஞ்சில்லாத உணவை அவைகள் எல்லாருமே செய்வாங்கல்லானே. நஞ்சில்லாத உணவை எத்தனையோ பேர் செய்ய முன்வருவினம். என்ன காரணம்னா தேனீக்காண்டி. அப்போ தேன் இன்றைக்கு ஒரு சின்ன விஷயம், சின்ன ஒரு மாற்றம், அதாவது முட்டி கட்டுறன்ற ஒரு சின்ன ஒரு மாற்றம். இன்றைக்கு இதில் கூட நிறைய தேன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ தேனுக்கு மேலே வரும். அந்தளவு தேன் ஒரு அவர் போட்ட எஃபர்ட் என்ன அதில் கட்டி விட்டது, இன்றைக்கு இங்கே எடுத்தது, அவ்வளோதான். இதுக்கு இடையில் எந்த வித வேலையும் செய்யலை. அதாவது தேனி உங்களை தேடி வரும், அதுவே உங்களுக்கு தேனையும் தரும். உங்களுக்கு அது உங்களோட விவசாய நிலத்தில் விளைகிற பயிர்களையும் விளைவிக்க பண்ணும். உங்களோட சுற்றுச்சூழலில் இருக்கிற எந்த ஒரு பழப்பயிராக என்ன, தானியங்களாக இருந்தன, வீடு தோட்ட பயிர்களாக இருந்தன, எல்லாத்துக்கும் விளைச்சலையும் அதிகரிக்க பண்ணும். உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். தேனன்றது உங்களோட ஆரோக்கியம், உங்களோட அந்த விதைகள் பரவலாக்கம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பெரும் மரங்களாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், வேறு வேறு மரங்களாக இருக்கட்டும், அந்த மரங்கள மகரந்த சேர்க்கை நடந்து அந்த விதைகள் பரவலாக்கப்படைக்க ஒரு பயோடைவர்சிட்டி என்ன சொல்கிறோம், ஒரு உயிர் சூழல் ஒன்று தக்க வைக்கப்படுது. அதே நேரத்தில் நிறைய பறவைகள், நிறைய உயிரினங்களுக்கு ஒரு சாப்பாடு அமைய போகுது. அப்படி ஒரு என்னென்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஒரு மீள் உருவாக்கம். அதாவது சூழலை நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கான ஒரு மீள் உருவாக்க செயற்பாடு தான் இது. மிக பெரிய அளவில் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு பொருளாக மாறி நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ள மட்டுமில்லை, வடக்கு மாகாணமும் சரி, கிழக்கு மாகாணமும் சரி, முக்கியமாக தென்னிலங்கையில் கூட எங்களோட வீடியோ பார்த்துட்டு சிங்கள மக்கள் கூட நிறைய பேர் கேட்டு மூட்டி கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நான் இந்த ஜாலைட்டி ஹப்பில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் தான் பார்த்தேன்டா. ஜாலைட்டி ஹப்பால் யாழ்ப்பாணத்தில் நடந்த எக்ஸிபிஷனில் காலையில் இருந்து எங்களோட ஸ்டோரில் சாமான் வாங்க வந்த ஆக்களை விட முட்டி கட்டி தேன் வந்துட்டு என்று சொன்ன ஆக்கள் தான் கூட. அது தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, முட்டி கட்டினா தேன் வந்தது, அதை நீ என்னென்னு செய்கிறேன்னு தெரியலை. நான் சொன்னேன், நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், இப்போ தேன் காலம், இப்போ தேன் எடுங்க, அதுக்கப்புறம் அந்த முட்டியை எல்லாத்தையும் காலி பண்ணி போட்டு வடிவாக கட்டி விடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். இதை இப்போ நான் இப்போ இன்றைக்கு இந்த முட்டி கட்டினா உங்களுக்கு சக்ஸஸ் என்று சொல்ல வர்றதை கிட்டத்தட்ட 2013 இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு 13 வருஷ உழைப்பை உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லி கடத்திருக்கேன். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். அதே மாதிரி தான் சிறுதானியம் கிட்டத்தட்ட 4-5 வருட உழைப்பை, எங்களோட அனுபவத்தை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லி தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சூப்பர் எல்டினோ பிரச்சனை வர போகுது, வறட்சி இருக்க போகுது, தண்ணி குறைவாக இருக்க போகுது. தண்ணி தான் எல்லாமே. இப்போ நீங்கள் சாப்பாட்டில் எதை பார்த்தாலும், இப்போ நீங்கள் உணவுகளாக இருந்த என்ன, இறைச்சி வகைகளாக இருந்த என்ன, எந்த ஒரு உணவுக்கும் நீர்ன்றது ஒரு இன்றியமையாதது. அந்த குறைஞ்ச நீரில் உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட கூடின ஒரு நிறைந்த உணவை கொடுக்குறதாண்டா சிறுதானியம். நெல்லுக்கெல்லாம் நீங்கள் 1 கிலோ செய்யக்க எத்தனையோ 1000 லிட்டர் தண்ணி வேணும். ஆனால் சிறுதானியத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 26-27 லிட்டர் தண்ணிக்கு போதும்னு சொல்கிறாங்க. அப்படி ரிசர்ச், அது எனக்கு சரியான அளவுகள் தெரியல, ஆனால் அது ரிசர்ச் வைஸாக அப்படியான சில இதுகள் சொல்கிறாங்க. அப்போ குறைஞ்ச நீர்லையும் குறைஞ்ச இடுபொருட்கள்டையும் வளமில்லாத மண்ணிலையும் இந்த சிறுதானியங்கள் நல்லா வருது. இந்த சிறுதானியத்துக்காக தான் நான் தேனுக்காக தான் சிறுதானியம் வந்தது. இந்த தேனிக்கு தாய்சாய்க்ரூட் வைரஸ் என்ற ஒரு டிசீஸ் வந்தது. அந்த டிசீஸை இல்லாமல் செய்கிறதுக்காக, டிசீஸ் நிறைய கொலனிகள் லோஸ்ட் ஆகிட்டேன். அப்போ அந்த கொலனியில் திருப்பி கொண்டு வரணுமென்று பானையில் கட்டவழி கட்டினாங்க. பானையில் கட்டவழிக்கிட்டு அந்த பானையில் கட்டவழிக்கிட்டுப்பட்ட அனுபவம் தான் இப்போ இதுகளில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற இந்த கூம்பில் பிடிக்கிற முறைகள், கூம்பில் எல்லாமே. அப்போ அந்த எடுத்த அனுபவத்தில் வச்சுக்கொண்டு தான் சிறுதானியம் பிறந்தது. இப்போ நாங்கள் சிறுதானியத்தில் இவ்வளோ மார்க்கெட் பண்ணுறோம், இவ்வளோ பேருக்கு இன்றைக்கு ஒரு 170 ஃபார்மர்ஸ், எத்தனையோ 1000 ஏக்கரில் நடக்குது சிறுதானிய உற்பத்தி. என்றால் எல்லாத்துக்கும் வித்திட்டது இந்த தேனி தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா தேனியை பெருக்க கம்பை கொண்டு கம்பை மக்கள் தேனியை விட கம்பில் நிறைய பேர் விரும்புகிறோம் என்றதை அறிஞ்சு
அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு டிமாண்டை க்ரியேட் ஆகுதுன்றதை அறிஞ்சு நாங்கள் படிப்படியாக கொண்டு வந்தது. இப்போ பாருங்க, இந்த கூம்பு மெத்தட் என்னென்னா, அது அப்படியே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக நகர்த்தி விடுறோம், கூம்புக்குள்ளே கொண்டு வரோம், கூம்புக்குள்ளே கொண்டு வந்து திருப்பி அப்படியே குடத்துக்குள்ளே மாற்ற போகிறோம். ஏன்னா இப்போ இதில் வெட்டி சுருக்கி இதை ஒரு சின்ன வீடியோவை நான் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நடக்குது, இதில் எந்த வித வீடியோவும் கட் பண்ணல, அப்படியே நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்கும். எல்லா பூச்சிகளும் எங்கே போகுது, கூம்புக்கு நேராக போகுது. அப்போ கூம்புக்கு விட்டா பிறகு கூம்பு அப்படியே முட்டிக்கு மாற்ற போகிறோம், பானைக்கு மாற்ற போகிறோம். இது வந்து ஜீரோ பட்ஜெட். இந்த இப்படி மாற்றேக்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ராணியை அதை கண்டுட்டேன்டா கூட நீங்கள் ராணியை பிடிக்கக்கூடாது, ராணியை விட்டுருங்க, நீங்கள் பிடிக்கிறதுக்கு போகாதீங்க. ஏனெண்டா உங்களுக்கு துல்லியமாக அதை அறிஞ்சு கவனித்து பிடிக்கக்கூடிய வெள்ளமே இருக்காது. அது எந்த பெரிய கட்டிக்காரனாலையும் அது முடியாது. வெறுமனே அந்த 2 செட்டையிலையும் பிடிக்கணும். அதுண்ட கை காலில் நசி வர்றதோ, குறிப்பாக வயிற்று பகுதியில் நசி வர்றதோ, அதை முட்டையிடும் திறனை வந்து முட்டாகலக்கூடிய தன்மைக்கு போயிடும். முட்டையிடும் திறனை முட்டாக இழந்துச்சோ அதுக்கு பிறகு நீங்கள் தேனியை வளர்க்குறதும் உண்டு, அந்த கூட்டை வளர்க்குறதும் உண்டு, வளர்க்காம விடுறதும் உண்டு. அப்போ தேனியில் ராணி தேனியை அடையாளப்படுத்தி பிடிக்க போகாதுங்க. நிறைய பேர் வந்து அதுதான் பிள்ளையா சொல்லி கொடுக்கறது, பிள்ளையா அதை பயிற்றுவிக்கப்பட்டு பிள்ளையா அறைகிறது. ராணியாக்கு பிடிச்சவன் வந்து கெட்டிக்காரன். இப்ப நாங்க என்னத்துக்கு தேனி வளர்க்குறோம், தேன் எடுக்கதான் தேனி வளர்க்குறோம். தேனை இலகுவாக எடுக்கக்கூடிய வழிகள் இருக்கேக்க நீங்க ராணியா பிடிக்கணும், அதுல அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் எல்லாம் யோசிக்காதீங்க. அது அடுத்த கட்டம். முதலாவது வந்து முட்டியை கட்டுங்க. நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, முட்டி கட்டினன் விரையிலையான்னு, பூச்சி விரையில அது விரையில் அப்படி என்றா அங்கங்கேயோ ஒரு நச்சு பாவனை இருக்குது. அடுத்த விஷயம், அந்த இடத்துல வந்து தேனீக்கள் வாழக்கூடிய திறமை இல்லாம இருக்கு, அல்லது வெப்பநிலை கூடுதலாக இருக்குது, அல்லது சாரீரபதம் கூடுதலாக இருக்குது. அப்படி பாருங்க, முழு தேனீகளும் இங்க வந்துட்டு கொம்புக்குள்ள வந்துட்டு இனி இந்த பெட்டிக்குள்ள மாத்த போயிடும். வடிவாயெல்லாம் சுருக்கி தாண்டி போட்டு மாத்தி போட்டு அதே தானே அப்படி ஃபுல்லா உதுக்குள்ள இதுக்குள்ள முட்டிக்குள்ள வந்து ஃபுல்லா கொட்ட போறோம். கொட்டி முடிச்சா பிறகு என்ன செய்யறோம்டா, அந்த முட்டியை வந்து சாய்வா வச்சுட்டு நிலக்குத்துல இருந்து 30 சாய்வாக்கி போட்டு கீழே மட்டையில மாதிரி வீரமாக வச்சு போட்டு விட்டா எல்லா தேனீக்களும் கச கச கசகாண்டு முட்டிக்குள்ள போயிடுவேன். முட்டிக்குள்ள ஏறின கையோட நாங்கள் அதை பனையில மேலே ஏற்றி கட்ட போகிறோம். கட்டுறதான் இந்த விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்பி கொடுக்கலாமே இந்த தேனை, ஏனென்றா அது எந்தவித சேர்மானங்களோ இதுகளோ இருக்காது. நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, மரத்தில் கட்டினா தான் தேனி வேற வேண்டுவார். இதில் ஒரு அடுப்பு மாதிரியான இடத்துல கூட என்னன்னு சொல்றேன், அந்த அடுப்பு முக்காலின்னு சொல்லுவோம், அதுல வச்சு அந்த பானைய நிலக்குத்துல இருந்து 30 சாய்வா வச்சிருக்கிறது. அடுத்தது காத்துள்ளுக்குள்ள பூவாக விடுறது. ஏன் இப்படி அடைப்பன் கட்டி வச்சுக்காருண்டா, காத்துள்ளுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கும் இல்லாம விடுறதுக்கும், அதே நேரத்துல இந்த கதண்டு வேட்டவாடி அப்படியான குளவிகளுடைய பிரச்சனையே இல்லாம பண்றது. இந்த பானையை இப்ப நாங்க கீழே கலட்ட போறோம். பாத்தீங்கன்னா இது அந்த குடத்துல இருந்து எடுத்த தேன். கடைசியா எல்லாத்தையும் ஃபுல்லா முடிச்சு போட்டு மேல கட்டி இருக்குது. பானையா கீழே கொண்டு வந்தாச்சு. முதல் பார்த்தா அது அலுமினிய குடம், பின்னால வெட்டி போட்டு ஓட்டை போட்டு சொப்பு கம்பி போட்டு கட்டி இருந்தது. அது அப்படியே கலட்டக்கூடிய மாதிரி. இது புது பானை, ஒரு வளர்ந்து பானை, அது பக்கவாட்டுல கட்டியிருக்கு. அப்ப இதை உடைக்கிறது மெதட் வந்து வித்தியாசமா இருக்கு. இப்ப சிறார்களும் சின்ன படியங்கள் கூட தேன் எடுக்கலாம், ஒரு பயம் இல்லை, ஒருத்தருக்கும் குத்தாது. எல்லாரும் வீட்டுல வளருங்க. நீங்க ஒரு உங்களுக்கு வீடு இருக்கிற மாதிரி தேனியே வளருங்க, சரியா? தேன் குத்துறது வந்து நன்மைக்குத்தான். உடம்புல அவ்வளவு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். உடம்பு குத்துறது எல்லாம் நன்மை தான். அது பீவன தெரப்பி என்று அடிச்சு பாருங்கோ, நெட்ல கணக்க விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த பானை வந்து வித்தியாசமா கலட்டணும். ஏனென்றா வதையில சேதம் இருக்கக்கூடாது, பூச்சியில் சாகக்கூடாது, அதான் முக்கியம், சரியா? பானை விதம் விதமா வாங்கி கட்டி போடலாம், அவ்வளோ பானையும் கட்டலாம். முதலாவது விஷயம், தேனீக்கள் எதுவுமே சாகக்கூடாது. சாகாம இருந்தா, அதுகள் நசிவிடாம இருந்தா தான் உங்களுக்கு வந்து தேனி குத்தாது. அது நசிபடுது, அதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்களா தேனி திருப்ப குத்தும். வேற கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் போய் அடிச்சிருக்கணும், பிறகு அந்த பூச்சியில கலைக்கிறதுக்கு உண்மையா நல்ல ஒரு தேனி வளர்ப்பாளர் வந்து ஒரு கொஞ்சம் புகையோட ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனே தேன் புகை கொடுக்கவே தேவையில்லை. ஈஸியாக
அப்படியே கூம்புக்கு பூச்சி ஏறிக்கொண்டிருக்கும். அதை அப்படியே தட்டி தட்டி வைப்ரேஷன் பண்ணி கொடுத்து விட்டீங்களா கடகடண்டு கூம்புக்கு ஏறும். கூம்புக்கு ஏற வலிக்கிட்ட உடனே எல்லா விதைகளையும் கலட்டி கலட்டி எடுத்து அதுல இருந்து தேனை பிரிச்சு எடுக்கிறது தான் வேலை. சரியான ஈஸியான வழி. இதே நான் திருப்பி திருப்பி சொல்றேன்டா, நாட்டின் உற்பத்தி விவசாயம், நாட்டின் மிகப்பெரிய அளவுல ஜிடிபி வந்து விவசாயம் தான் உண்மையாவே. இப்ப எங்கட நாட்டுல எல்லாம், நான் வேற வேற நாடுகள் எல்லாம், நாட்டின் முதுகெலும்பே விவசாயம். அந்த முதுகெலும்புக்கு மிக பிரதானமாக இருக்கிறது தேனி. ஏனெண்டா எவ்வளவுதான் நீங்க விளைச்சலை உருவாக்கினாலும், அதாவது விவசாயத்தை செய்தாலும் அதுல இருந்து நல்ல விளைச்சல் வரணுமெண்டா தேனீக்கள் இந்த மகர்ந்த சேர்க்க தேவை. அந்த மகர்ந்த சேர்க்கையை கொடுக்கக்கூடிய தேனீக்களை பாதுகாக்க வேண்டியது வந்து எங்களோட அனைவருடைய கடமை. அதனால இப்படியான சில செயற்பாடுகள்ல ஈடுபடுங்க. முட்டியில கட்டுங்க. பெட்டி தான் தேவை, தேனி வளர்க்கன்றதெல்லாம் தேவையில்லை. பெட்டி நல்ல விஷயம்ப்பா. இதுல ஒரு 4 கிலோ 3 கிலோ 4 கிலோ வருதுண்டா, அதுண்டா 10 மடங்கு தேனை பெட்டியில எடுக்கலாம். அதுக்கு வேற நுட்பங்கள், அதான் அது பெட்டியில வளர்க்குறதுக்கு காரணம். அந்த தேன் எடுக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்லுவேன், ஏன் நீங்க முட்டியை கட்டுங்கன்னு சொல்றேன்டா திருப்பி திருப்பி. அது உங்களுக்கு ஈஸி. ஏனண்டா நோகாம நொங்கு குடிக்கிற வேலை தான் அது. நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, ஈஸியா வந்துட்டு போகும். சரியா? அதை அடுத்த லெவலுக்கும் கொண்டு போறதுக்கு நிறைய ட்ரைனிங் நாங்க கொடுக்குறோம். ஏனண்டா இலங்கையில இந்த தேனி வளர்ப்பையும் உற்பத்தி துறையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமன்றதான் எங்களோட ஆசை. நீங்க கொஞ்சம் அதை முயற்சி செய்யுங்க. முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் முயற்சியில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மற்றது, முடிந்தளவு இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க. எல்லாரையும் கட்டா பண்ண சொல்லுங்க. அதான் மிக முக்கியம். ஏனெண்டா இது நான் எத்தனையோ பேர் கேட்டது, நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து போடுங்கன்னு நான் எனக்கு நேரம் இல்லாததுல போடாம விட்டுறேன். ஆனால் இப்போ போடுறதுக்கு காரணம், கட்டாயம் இதை செய்ய பாருங்க. செய்யாட்டி இது நான் போட்டதுலேயும் வந்து பிரயோசனமாக இல்லாமல் இருக்கும். நன்றி.